தேவனுக்கு மகிமை. அணிந்தன வேலைகளாகிய பாடுகள். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பாடுபடும் போது தேவனுடைய மகிமையை நாம் அடைந்து கொள்கிறோம். பாடுகள் என்று சொன்னாலே மனிதர்கள் பயப்படுகிறார்கள். பாடுகள் என்பது மனிதன் அன்றாடம் செய்யக்கூடிய வேலை. அதாவது மனிதன் காலை எழுந்தது முதல் இரவு தூங்க போகும் வரைக்கும் அவன் தனக்கென்று செய்யக்கூடிய தன் வேலை. தங்கள் வேலைகளை தாங்களே செய்யாதபடி மற்றவர்களுடைய உதவியை கொண்டு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏழைகள் மற்றவர்களுடைய உதவியை நாடாதபடி தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்ளுகிறார்கள். வேலைக்காரர்களை வைக்காதபடி தங்கள் வேலைகளை தாங்களே செய்யக்கூடிய அனுபவம்தான் பாடுபடுவது. அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் என்று மத்தேயு 6:34 ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதேனில் மனிதனுக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்த தேவன் தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மனிதன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அவன் தோட்ட வேலைகள் செய்ய வேண்டும் என்பதுதான் பாடுகள். அது தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. இங்கு சர்ப்பம் தோட்டத்துக்குள் நுழைவதன் காரணம் பாதுகாக்கவும் இல்லை, பண்படுத்தவும் இல்லை என்பதே குற்றம். இதன் விளைவாகவே அவர்கள் ஏதேனின் ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். முதலாவதாக தேவனுடைய ஆவி மனிதனுக்குள் முழுமையாக இருந்தது என்று மல்கியாவின் புஸ்தகம் 2:15 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே. இரண்டாவதாக பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஏதேனிலே உலாவினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனும் மனிதனும் நெருங்கி பழகக்கூடிய இடத்திலே இருந்தார்கள். மூன்றாவதாக தேவன் தம்முடைய சாயலிலே மனிதனை உண்டாக்கினதனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் அன்பு இருந்தது, மனிதனுக்கும் மனுஷிக்கும் அன்பு இருந்தது, மனிதனுக்கும் ஜீவராசிகளுக்கும் அன்பு இருந்தது என்பதை அறியலாம். நான்காவதாக அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தாலும் வெட்கப்படவில்லை என்பது தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தது. சங்கீதம் 8:5 மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக அவனுக்குள்ளே அழியாமல் இருந்தபடியினால் களைப்போ சோர்வோ வேர்வையோ போன்ற எந்த பலவீனமும் அவனுக்குள் இல்லை. ஆறாவதாக எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதியாகமம் 1:26 தேவன் கட்டளையிடுகிறார். ஏழாவதாக முழு உலகமும் மனிதனுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. எனவே தோட்டத்தை பண்படுத்துவதும் பாதுகாப்பதும் என்ற வேலையை செய்யாததினாலே இந்த 7 ஆசீர்வாதங்களையும் மனிதன் இழந்து போனான். தோட்டத்தை பண்படுத்தக்கூடிய வேலையை செய்தாலே அனைத்து செழிப்புக்குள்ளும் அவன் வாழலாம். இப்போது இந்த செழிப்பை இழந்து வறட்சிக்குள், சாபத்துக்குள், தண்டனைக்குள் போகிறான். நெற்றி வேர்வை சிந்தி கடின உழைப்பிலே அவன் ஆகாரம் புசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாடுபடுவது மூலமாக நமக்கு ஆசீர்வாதம். பாடுபடுவதை நாம் விட்டுவிட்டால் நமக்கு தண்டனையும் சாபமும். நம் வேலைகளை நாமே செய்யும் போது நமக்கு ஆரோக்கியமும் பலனும் உண்டாகும். நம் வேலைகளை நாம் செய்யாதபடி மற்றவர்களை கொண்டு நாம் செய்வது நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பது நமக்கு தெரியும். எனவே பாடுகள் என்பது மனிதனுக்கு மிக அவசியம். அது மகிமையை நமக்கு கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆதி மனிதர்கள் புசிப்பு, குடிப்பு, பெண் கொள்வது, பெண் கொடுப்பது என்பதிலே வாழ்ந்தார்கள். பூமி சீர்கட்டி இருந்தது. ஆனால் நோவா குடும்பம் ஒரு பேழை கட்டுமான வேலையிலே இருந்தார்கள். 3 குமாரர்களும் விவாகம் பண்ணியிருந்தாலும் அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை. பேழை கட்டுமானத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே பாடுகள் என்ற இடத்திலே நோவா குடும்பம் அரராத் மலைக்கு மேலே உயர்ந்தது. மற்றவர்கள் பரிதாபமாக அழிந்து போனார்கள். எனவே பாடுகள், வேலைகள் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த திருஷ்டாந்தம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமை தேவன் அழைத்து, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி என்று சொல்லுகிறார். இதை ஆதியாகமம் 13:17 நாம் காணலாம். ஆதியாகமம் 20:13 ஆபிரகாம் தன் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் தன்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தார் என்று சொல்லுகிறார். தான் போகுமிடம் என்னதென்று அறியாதபடி தேவன் சொல்லுகிற இடமெல்லாம் ஆபிரகாம் சென்றதாக எபிரேயர் 11:8 எழுதப்பட்டிருக்கிறது. இறுதியாக தன் குமாரனே பலியாக ஒப்பு கொடுத்து அனைத்து வாக்குத்தத்தங்களையும் அடைந்து கொண்டார். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல.
இஸ்ரவேலர்களை தேவன் வனாந்திரத்துக்கு கொண்டு போனது பாடுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே. அதன் மூலமாகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்து கொள்ள முடியும். பாடுகளுக்கு எதிரானவர்களே வனாந்திரத்தில் அளிக்கப்பட்டார்கள். இந்த பாடுகளை தேவ சித்தம் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. காலை என்பது பாடுகளின் பூரணமாகவும் தேவ சித்தத்தின் பூரணமாகவும் கருதப்படுகிறது. காலை என்றாலே பாடுபடுவது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை செய்வான் என்று தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை தேவன் அபிஷேகித்து அந்த நாள் முதல் பல பாடுகள் வழியாக நடத்தினார். தாவீதை வழி நடத்தின அனைத்து பாடுகளிலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். அது எருசலேமை தலைநகராக கொண்டு முழு இஸ்ரவேலையும் ஆழ்வதற்கு வழிநடத்தினது. எனவே இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்று இங்கு நாம் காண்கிறோம். இயேசுவும் அவருடைய 12 சீஷர்களும் ஊழியம் செய்த காலகட்டத்திலே இயேசு ஒருவரே சிலுவை மரணப்பாடுகளிலே வெற்றி சிறந்தார். அவருடைய சீஷர்கள் அதிலே தோல்வியை சந்தித்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் அனைவரும் சிலுவை போன்ற கஷ்டங்களை பாடுகளை சகித்து மகிழ்ச்சியாக வெற்றி சிறந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே கிறிஸ்துவுடைய பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்தினதாக நாம் காணலாம். கொலோசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் 1:29 இந்த பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியர்களுக்கு அதிகமான பாடுகள் உண்டு. விசுவாசிகளுக்கு அருளப்பட்டிருக்கும் பாடுகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இதற்கு எதிரானதே உபத்திரவங்கள். அது எதிரி மூலமாக நமக்கு வரக்கூடியது. 2 கொரிந்தியர் 4:17 அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பது இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்பதோடு இணைகிறது. நமக்கு எதிராக வரக்கூடிய உபத்திரவங்கள் என்பது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்பதோடு இணைகிறது. எபிரேயர் 5:8-9-10 அவர் பட்ட பாடுகளினாலே பூர்ணமாக்கப்பட்டு மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரிய பட்டம் பெற்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:10 ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் பாடுகளை வெளிப்படுத்தினார். இரவெல்லாம் ஜெபிக்கிறார், பகலெல்லாம் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். சிலுவை மரணம் என்பது அவருக்கு வரும் உபத்திரவம். எபிரேயர் 12:2-3 படி அவைகளை அவர் சகித்தார், மேற்கொண்டார். கொலோசியர் 2:15 சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். எனவே ஆதி மனிதன் அவனுக்கு அருளப்பட்ட பாடுகளை வேலைகளை நிறைவேற்றாத இடத்திலே தண்டனை பெற்றான். நோவா குடும்பம் பாடுகள் வேலைகளை ஏற்றுக்கொண்டு உயிர் மீட்சி அடைந்தார்கள். மற்றவர்கள் ஆக்கினை அடைந்தார்கள். ஆபிரகாமை அழைத்த இடத்திலே ஆபிரகாம் பாடுகள் மூலமாக வாக்குத்தத்தங்களை அடைந்தார். தாவீது அனைத்து பாடுகளையும் பொறுமையோடு சகித்த இடத்திலே ஆளுகையை பெற்றுக்கொண்டார். இயேசு பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தொடர்ந்து அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் அந்த அனுபவத்தை அடைந்து கொண்டார்கள். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் நித்திய கனமகிமையை நமக்கு தரும். இந்த பாடுபடக்கூடிய வேலைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.